வணக்கம்டா மாப்பிள்ள. தேனியிலிருந்து அண்ணே வடிவேலண்ணே. பொய்யா பேசி பழகாதண்ணே. மதுரைக்காரங்கிற பொய்யா வாயில் வர தூரம் பொய்யினே உங்ககிட்ட. நீ படம் நடிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? இவருக்கு விருப்பம் இல்லையாம்மா? ஏன்னா 4 பேர் கூட்டு போய் ஐயா ராஜ்கண்ணன்ட்ட ஒப்படைச்சாங்களாம். ஏனே பொய்யா பேசுகிற? ராஜ்கண்ணன் மதுரைக்கு வந்திருக்காரு. மதுரைக்கு நீ வேலை பார்த்த அவருக்கு டீ காப்பிலாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்த. அப்போ உன்னை பிடிச்சி போச்சு. உடனே லெட்ரு என் ராசாவின் மனசில் படத்தை எடுக்கும்போது லெட்ரு எழுதி விட்டார். அந்த பையன் இந்த படத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே உன் கூட இருக்க ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா 100 ரூபா பணம் கொடுத்து நீ போய் ராஜ்காரண்ணனை போய் பாரு அப்படின்னு இருக்காங்க. நீ என்ன பண்ணுன? ராரியில் ஏறி டாப்பில் உட்காந்துருக்க. அந்த 100 ரூபா காற்றுக்கு பறந்து போச்சு. அது நான் சொல்லலப்பா, நீ சொன்ன, நீ மறந்துட்டுற. ரைட்டா? உன் வரலாறு பூரா எனக்கு தெரியும்னே. ஏன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பு யார்? ஐயா விஜயகாந்த் ஐயா உனக்கு 2வது படத்தில் வாய்ப்பு கொடுத்தாப்புல. என்ன படம் தெரியுமில்ல? ஐயா சின்ன கவுண்டருக்கு ஐயா கொடுத்தாரு உங்களுக்கு படத்துக்கு. அப்போ சிங்கமுத்து அண்ணன் நீ குளிக்காமல் இருந்தப்ப சோப்பு வாங்கி போய் குளிச்சுட்டு வாயா ஃபஸ்ட்டு பாத்ரூமில் அப்படின்னு சொல்லி சோப்பெல்லாம் வாங்கி காசு கொடுத்து விட்டாரு சிங்கமுத்து அண்ணன். ஏன்னா உன் வரலாறு ஊரா கிளீனாக எனக்கு தெரியும்னே. ஏன்னா படம் நீ நடிக்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் 2வது படத்துலேயே நீ போய் ஊரில் போய் உங்கள் ஐயா கூட சேர்ந்து போட்டா பிரேம் பண்ணியிருக்கலாம். ரைட்டா? ஆணி அரைஞ்சிக்கிட்டு பிரேம் பண்ணியிருக்கலாம். அப்படிலாம் போய் பேசாத. வாழ்க்கையில் நம்மளை தூக்கி விட்டவங்களோ யாரையும் மறந்துடக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் சொல்லலை. ஏன்னா பணம் வந்துருச்சு, கண்ணு மறைக்கும். இல்லை கந்தஹாசன் பாட்டு அது உனக்குத்தான் பொருத்தமாக இருக்கும். கந்தஹாசன் ஐயா பாட்டு பாடியிருக்கேன். என்னன்னா கண்ணை மறைக்கிறது அப்படின்னு இல்லை, அது உனக்குத்தான் பொருத்தமாக இருக்கும்னே. மக்களை ஏமாத்தாதனே. நீ கஷ்டப்பட்டு அதை சொல்லுனே. யார் இளவுக்கும் போனது இல்லைண்ணே இன்ன வரைக்கும். ரொம்ப மனசு கவலையாக இருக்குது. இன்னொரு விஷயம், நீ மதுரைக்காரன் மட்டும் தயவு செய்து சொல்லிடாத. ஏன்னா மதுரைக்காரங்க பாசத்துலேயும் பயங்கரமான அடிமை. பாசத்தில் விரோதியாக இருந்தாலும் இளவுக்கு போயிடுவாங்கண்ணே. அடிச்சுக்கிடுவாங்க, மல்லிக்கிட்டு வாங்கிக்கியா உக்காலி. ஆனால் விரோதியாக இருந்தாலும் இளவுக்கு போயிடுவாங்கண்ணே. ஆனால் நீ அப்படி கிடையாதுண்ணே. தூக்கி விட்டவன் இளவுக்கும் போல, உன் கூட நடித்தவன் இளவுக்கும் போல, உன் நண்பங்க இறந்தது இளவுக்கும் போல. மனுஷனானே நீயே. நீ எல்லாம் தமிழ்நாட்டில் இந்த கதையெல்லாம் சொல்லாதனே. காதில் பூ வைக்கல நாங்களாம். நீ நேராக போய் வெளிநாட்டில் போய் சொல்லு. அவங்க தான் உன் படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. அவன்கிட்ட போய் சொல்லு, நானாக படத்தில் நடிக்க விருப்பம் இல்லை, 4 பேர் என்னை கொண்டு வந்து இங்கனுக்குள்ளே இறக்கி விட்டாங்கன்னு சொல்லுனே. ஏன்னா இப்படி பொய்யா பேசாதனே. பணம் வேணாம்னே, இந்த மாதிரிலாம் பேசாத. பணம் உன்னை கண்ணை மறைக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அந்த பணத்தவே படைச்ச ஆண்டவனை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிருக்கேன். அதே பணத்தை ஏன்டா படைச்ச? எல்லாத்தையும் படைச்ச. ஏன் பணத்தை படைச்ச? அதை உன்னை யார் படைக்க சொன்னா? எங்களை பேசாமல் காட்டிலே பெற்று விட்டுருக்கலாம். காட்டுவாசியாகவே இருந்துருவேன் நான் பாட்டுக்கு. உள்ளுக்குள்ளே உங்கள் வட்டெல்லாம் இருக்கிறதுக்கு அங்கிட்டு போயிடலாம். காட்டுக்குள்ளே எதுவுமே பார்க்க